ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனதர் 20K மேட்ச் இன் ஆரூர் கிராமம். இது யார் நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் பக்கத்தில் இருக்க வடசலூர் அணியினால் நடத்தப்படுகிறது. இது ஆல்ரெடி 3 டீம் வந்து ப்ரைஸ் சென்டர் ஆகியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு டீம் வந்து செமிஃபைனலுக்கு போகணும், மீதி 2 டீம் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் மோதணும். அதுக்கோசரம் செமிஃபைனல் மேட்ச்சுக்கு யார் டைரெக்டாக செமிக்கு போகிறாங்களோ அவங்களுக்கோசரம் இப்போ இந்த ஸ்டிக் அவுட் முறையில் நடத்துகிறாங்க. இப்போ யார் மோத போகிறாங்க அடிக்க போகிறாங்கன்னு பார்த்தோன்னா இளையாங்கனி, ட்ரிபிள்எக்ஸ், சங்கராபுரம், விரியூர் 3 அணியை அடிக்க போகிறாங்க. இதில் முதல்ல அடிக்க போகிறாங்க அணியினர் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டிக் அவுட் முறையில் அடிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விரியூர் அணியிலேருந்து சுபாஷ். இல்லை, அவரோட வாய்ப்பை அவர் தவறு விட்டார். விரியூர் அணி ஒரு வாய்ப்பை இழந்தது. அடுத்து அடிக்க போகிற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் ட்ரிபிள்எக்ஸ் அணியிலேருந்து யாருன்னு பார்த்தா சங்கராபுரம் அணிக்காக அடிக்க வர பாண்டியா. இல்லைங்க, இவர் அடிக்கல, இவரோட வாய்ப்பும் இழந்தது. அடுத்து எலாங்கனி அணிக்காக எலஸ்டோன் அடிக்க வராரு. எலாங்கனி அணிக்காக அவரும் அவரது வாய்ப்பை இழந்துள்ளார். 3 டீமும் ஆளுக்கு ஒரு வாய்ப்பை இழந்துள்ளனர். சாரி, விரியூரா சங்கராபுரம் 2வது வாய்ப்பும் அவங்களும் மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து 2வது வாய்ப்பு எடுக்க போகிறது யாருன்னு பார்த்தா எலாங்கனி ஜாக்சன். இல்லைங்க, இவரும் வாய்ப்பை டிராப் செய்தார். 3 அணியினரும் 2 வாய்ப்பை கோட்டை விட்டனர். அடுத்த வாய்ப்பு விரியூர் அணிக்காக. இல்லைங்க, 3 வாய்ப்பு மிஸ் ஆகியுள்ளது விரியூர் அணி. 3வது வாய்ப்பு சங்கராபுரம் ட்ரிபிள்எக்ஸ் அணியினருக்கு. இல்லைங்க, இவங்களும் மிஸ் பண்ணிட்டாங்க. 2 அணியினரும் 3 வாய்ப்பை இழந்துள்ளது. அடுத்து இளையாங்கனி அணி அவரது வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்டிக் அவுட் முறையில் அடிப்பார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். அடிச்சாருங்க, வாவ், சூப்பர். ரெட் அவர்கள் இளையாங்கனி அணிக்காக முதல் முறை ஸ்டிக் அடித்துள்ளார். இவர் அடித்ததே முதல் ஸ்டிக்கு வாய்ப்பு. அடுத்து விரியூர் அணி 4வது பவுலர் அடிக்க வருகிறார். இல்லைங்க, 4வது வாய்ப்பும் விரியூர் அணி கோட்டை விட்டனர். சங்கராபுரம் 4வது வாய்ப்பை எடுக்க போகிறார்கள். இல்லைங்க, 4வது வாய்ப்பு இவங்களுக்கு மிஸ் ஆகிவிட்டது. இளையானி மட்டும்தான் இது வரைக்கும் 1 அடிச்சிருக்காங்க. 4வது பவுலராக இளையானி அணிக்காக அடிக்க வருவார் ரெஜி. இன்னும் ஒரு வாய்ப்பு எடுத்துட்டாங்களா இவங்க செமிஃபைனல் டைரக்டாக போயிடுவாங்க. வாய்ப்பு அடிச்சாருங்க, சூப்பருங்க. இளையாங்கனி 2 வாய்ப்பை எடுத்துள்ளார்கள்ப்பா. இதனால் அவங்க டைரக்ட் செமியாக தீர்மானிக்கப்படுகிறார்கள் கமிட்டியால். வாவ், சூப்பர் ஃபார் இளையாங்கனி. கங்க்ராஸ் ஃபார் இளையாங்கனி அணி. இப்போது குவார்ட்டர் ஃபைனல் யார் மோத போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்எக்ஸ் வெர்சஸ் விரியூர்.